ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிவைன் தமிழ் கிச்சன் சேனலுக்கு எல்லோரும் வெல்கம் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி டியூஸ்டே ஸ்பெஷல். செவ்வாய்க்கிழமை, பெரும்பாலும் செவ்வாய் வெள்ளினாலே நம்ம வீடுகளில் சாம்பார் வைப்போங்க. இன்றைக்கி அந்த சாம்பார் தாங்க பண்ண போகிறோம். சாம்பாரில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம் என்ன ஸ்பெஷல்ன்ட்டு. இந்த சாம்பார் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்தாங்கங்க. அவங்க தஞ்சாவூர்காரங்க. அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. நம்ம யூஸ்வலாக வைக்கிறத காட்டிலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் நான் அந்த மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டு செய்ய ஆரம்பித்தேன். இது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதுலேருந்து நான் இதே ஃபாலோ பண்ணுறது பெரும்பாலும். இது சாதம், இட்லி, தோசையோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டுக்கலாம். பருப்பு வேக போடும்போது தண்ணியை ஊற்றி பருப்பில் ஊற வச்சு தான் வச்சுருப்போம் ஆல்ரெடி பருப்பை. அதை ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க. அந்த தண்ணி சூடு ஏறட்டும். மற்றதெல்லாம் நம்ம போட்டு உடனே எடுத்து நம்ம மூடி வச்சுடுவோம். அந்த மாதிரி மூடாமல் கொஞ்சம் அந்த தண்ணி கொதிக்கிட்டோங்க. இப்போ நீங்கள் குக்கரை மூடி வச்சிங்கன்னா இந்த தண்ணி வெளியே அடிக்காதுங்க. பெரும்பாலும் இந்த ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருந்தது. அதுக்கப்புறம் நானாக இதை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். தண்ணியே சரியாக வெளியே வரதே கிடையாது. நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு வேஸ்ட் துணியும் சுற்றி வைப்பேன். நல்லா நீட்டாக அது பாட்டுன்னு விசில் எக்ஸ்ட்ரா ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வராமல் அழகாக விசில் வருதுங்க. ரெண்டாவது, இப்போது காய்கறி வேக வைக்கிறதுக்கு சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். வரமிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிட்டு லேசாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு கல் உப்பு வதங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். தனியாத்தூள் ஏன்னாக்கா நம்ம இப்போ ஒரு மசாலா இதில் அரைச்சி ஊற்றுவோம். அந்த மசாலாவில் நான் வரமிளகாய் போடுவேன். அதனால் இதில் நான் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அந்த காரம் காய்கறியில் ஏறுறதுக்காக. இப்போ மசாலாவுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். ஒரு 3 வரமிளகாய், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி விதை, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதில் ஒரு சின்னதாக ஒரு கட்டு பெருங்காயம் ஒன்று சேர்த்துக்கணுங்க. நான் பருப்பு வேக வைக்கும் போதும் போட்டோம். இதில் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் போட்டோம்னா நம்ம இதை லாஸ்ட்டாக ஊற்றுறதுனால வாசனை நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் தேங்காய் துருவல். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். இப்போ காய்கறி எல்லாம் வெந்துடுத்துங்க. இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பருப்பு வேக வச்சுருந்தோம்னாங்களா அதையும் மசிச்சு அதோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றிக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு புளி கரைசலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். கொதி வரும்போது கொஞ்சம் மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடிங்க. இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.